ஹலோ எவ்ரிவன், மட்டன் கோலா உருண்டை ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு 1/2 கிலோ ஆட்டுக்கறியை க்ளீன் பண்ணி குக்கரில் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கறி வந்துடுச்சான்னு பார்த்துட்டு, இந்த கறியில் எலும்பு கொஞ்சம் சேர்ந்துருந்ததுனால எலும்பு தனியாக கறி தனியாக நான் பிரித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா கடையில் கொத்து கறின்னு கேட்டு கூட வாங்கிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு, பொடியாக கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கூடவே 3 காஞ்ச மிளகா, சின்ன பீஸ் பிரிஞ்சி இலை, 1 பீஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட வேக வச்சு எடுத்து வச்ச கறியையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் கரம் மசாலையும் சேர்த்து வதக்கி நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி கெட்டியாக நல்லா அரைச்சி எடுத்துட்டு, பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லியை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு, ஆல்ரெடி பொட்டுக்கல்லையே பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், அதுலேருந்து 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா பெரட்டிட்டு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் சூடானதும் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்தா நல்லா கிரன்ச்சியான மட்டன் கோலா உருண்டை ரெடி. நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.